Hello friends, welcome to Classic Samayal. இன்னைக்கு நாம ஒரு instant breakfast அல்லது dinner recipe என்னன்னு பாத்தீங்கன்னா instant rava idli இது எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது செய்யறது ரொம்ப சுலபங்க. இது செய்யறதுக்கு நீங்க எதுவும் ஊற வைக்க தேவையில்லை, அரைக்க தேவையில்லை, அதே மாதிரி புளிக்க வைக்கவும் தேவையில்லை. இது செய்யறதுக்கு பாத்தீங்கன்னா 15 ல இருந்து 20 நிமிஷம் தான் ஆகும். சோ இது செய்யறது ரொம்ப சுலபம். இப்போ இது செய்யறதுக்கு பாத்தீங்கன்னா முதல்ல ஒரு panல 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இதுல 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, வாசனைக்காக 1 டீஸ்பூன் சீரகம் இது எல்லாம் சேர்த்து லைட்டா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும், உளுந்தும் நல்லா ரோஸ்ட் ஆகி வரட்டும். இதெல்லாம் ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா இதுல நறுக்கி வச்சிருக்க ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்காக ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து பாத்தீங்கன்னா இதுல நறுக்குன வெங்காயமும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்க போறேன். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ வெங்காயம் ஓரளவு வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல இதுல துருவுனா ஒரு கேரட் ஆட் பண்ணிக்க போறேன். கேரட்டை ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு நிமிஷத்துல இருந்து 2 நிமிஷம் வரைக்கும் வதக்கினா போதும். இப்போ இதுல நான் 1 கப் ரவா ஆட் பண்ண போறேன். ரவா ஆட் பண்ணி லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வறுத்து எடுத்தீங்க அப்படின்னா இட்லி ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இல்லாம நல்லா வரும். வறுக்காம ரவா ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இட்லி ஒரு மாதிரி பிசு பிசுன்னு ஆகி குழஞ்ச மாதிரி ஆயிரும். அதனால லைட்டா வறுத்துட்டு ஆட் பண்ணா நல்லா இருக்கும். ஸோ இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாத்திடலாம். இது மாத்தினதுக்கு அப்புறமா இது கொஞ்ச நேரம் ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா இதுல தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வாசனைக்காக துருவுன 1 டீஸ்பூன் இஞ்சி, அடுத்து நறுக்கி வச்சிருக்க கொத்தமல்லி இலைகள், அடுத்து 1 சிட்டிகை பேக்கிங் சோடா அதாவது ஆப்ப சோடா இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம ஆட் பண்ண கேரட்னால இந்த இட்லிக்கு பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த ஆரஞ்சு கம் எல்லோயிஷ் கலர் ஒரு கிடைக்கும். ஸோ நீங்கள் எதுவும் கலருக்காக மஞ்சத்தூள் எதுவும் ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போது இதில் 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு எந்த கப்பில் ரவை எடுத்தீங்களோ அதே கப்பில் கெட்டியான தயிர் எடுத்துக்கோங்க. தயிர் ரொம்ப புளிச்சும் இருக்கக்கூடாது, ரொம்ப புளிக்காமல் இருக்கக்கூடாது, ஓரளவு ஃபர்மெண்டான தயிராக இருக்கணும். மோஸ்ட்லி எல்லா ரவைக்குமே ஜென்ரிக்காக பார்த்தீங்கன்னா 1 கப் ரவைக்கு 1 கப் தயிர் போதும். இன்கேஸ் உங்களுக்கு ரொம்ப திக்காக தெரிஞ்சது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தயிர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 10 நிமிஷம் இதை ஊற வைக்கணும். அப்போ தான் அந்த தயிரெல்லாம் ரவா அப்சர்வ் பண்ணி எடுத்து நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள் 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா ஊறி இருக்கு. இப்போ இந்த பேட்டர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்கும். அதனால் இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி மட்டும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி ரொம்ப ஆட் பண்ணிடாதீங்க. மாவு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எடுத்து ஊற்றுனீங்க அப்படின்னா ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி க்ரீமி டெக்ஸ்சராக இருக்கணும். ஸோ பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு நம்ம மாவு. இப்போ இதை நம்ம இட்லி பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அதுக்கு ஒரு இட்லி பிளேட்டை நல்லா இந்த மாதிரி ஆயில் வச்சு க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதில் நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை ஆட் பண்ணலாம். மாவு ரொம்ப அதிகமாக ஊற்றாதீங்க, கொஞ்சமாகவே ஊற்றுங்க. ஏன்னா இந்த இட்லி வெந்து வரும்போது கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதனால் ரொம்ப பெருசாக இருந்தால் சாப்பிட நல்லா இருக்காது, கொஞ்சம் மெல்லிசாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சமாக மாவு ஊற்றி இதை 10லேருந்து 12 நிமிஷம் வரைக்கும் ஹை ஃப்ளேமில் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி ஒரு நைஃபை வச்சு குத்தி பார்த்தீங்க அப்படின்னா க்ளீனாக வரணும். அப்படி இருந்தால் இட்லி நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இது லைட்டாக ஆறுனதுக்கு அப்புறமா இந்த இட்லி பிளேட்லேருந்து நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இந்த இட்லிக்கு ரொம்ப பர்ஃபெக்டான காம்பினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் சட்னி, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வெங்காய சட்னி, இது ரெண்டுமே நல்லாயிருக்கும். இதில் நீங்கள் பீன்ஸ் இந்த மாதிரி மற்ற காய்கறிகளும் ஆட் பண்ணலாம். பட் இட்லியோட டெக்ஸ்சர் கொஞ்சம் ஹார்ட் ஆயிரும். அதனால் கொஞ்சம் சாஃப்டான வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். அதனால தான் கேரட் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இன்ஸ்டன்ட் ரவா இட்லி ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.